ஹே கைஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம டெய்லி என்ன பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம்னா, ஒரு ஸ்டாக்கோட சார்ட்டை தான் வந்து ரீட் பண்ணிட்டு இருக்கோம். அது ஈஸியாக பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்கை கற்றுக்கிறதுக்காக. ஓகேங்களா? அதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற டெக்னிக்கல்ஸு, அதெல்லாம் ப்ரைஸ் ஆக்ஷன்ஸு, அதெல்லாம் எப்படி அப்ரோச் பண்ணுறது, அதை கொண்டு போய் எப்படி அப்ளை பண்ணுறது, ஒரு சார்ட்டை வந்து எப்படி ரீட் பண்ணணும், எப்படி நம்மளோட வியூ இருக்கணும், அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி தான். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேமஸான ஸ்ட்ராட்டஜி. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் கொஞ்சம் பேர்த்துக்கு தெரியாம கூட இந்த ஸ்ட்ராட்டஜி இருக்கலாம். ஓகேங்களா? எஃப்ஐஐஸு, டிஐஸு, பேங்க்ஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். ஹெட்ஜ் ஃபண்ட்ஸு. ஓகே. இன்னைக்கு அந்த விஷயத்த தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நீங்க இன்வெஸ்டரா இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாவே இருக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் நீங்க இந்த ஆவரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு ப்ரைஸில் நீங்கள் வாங்கியிருப்பீங்க. அந்த ப்ரைஸை விட்டு கீழே வரும்போது எகெயின் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வாங்குவீங்க. அப்படிங்கும்போது நீங்கள் வாங்கின ப்ரைஸோட கம்மியான ப்ரைஸில் வாங்கின மாதிரி ஆவரேஜ் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இறங்குச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வாங்குவீங்க. அப்போது இன்னும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வாங்கின மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் கீழே வரும்போது ஒரு டிஸ்கவுண்ட்டில் வாங்கின மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆவரேஜ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்த. ஓகே. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் பாருங்க. இதில் வந்து கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது நிறையா. ஓகே. இப்போ வந்து நீங்க ஒரு ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போறீங்க அப்படிங்கும்போது, உங்களோட மொத்த கேபிட்டலையும் கொண்டு வந்து ஒரே ஸ்டாக்ல போடக்கூடாது. ஃபர்ஸ்ட் விஷயம். ஓகேங்களா? அதே மாரி வந்து ஒரே முட்டா பார்த்தீங்கன்னா, இருக்கிற கேபிட்டல் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, நெறைய ஸ்டாக்ல போட்டு யூஸ் பண்ணிறக்கூடாது. 2 விஷயம். இந்த 2 விஷயத்த பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த கண்டிஷன்ஸ். இந்த ஸ்ட்ராட்டஜிக்கான கண்டிஷன்ஸ் சொல்றேன். இந்த 2 விஷயம் பார்த்தீங்கன்னா, என்னென்னன்னா, உங்களோட கேபிட்டல் எடுத்துட்டு வந்து ஒரே முட்டா பார்த்தீங்கன்னா, எல்லா ஸ்டாக்லயும் போட்டு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிறக்கூடாது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஒரே ஸ்டாக்ல வந்து எல்லா கேபிட்டலும் கொண்டு வந்து போட்டுருக்க கூடாது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து அலோகேஷன் ஒண்ணு இருக்கு. ஒரு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ அலோகேஷன் பண்ண போறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்கிட்ட ஒரு ரூ. 1,00,000 இருக்குன்னு வைங்களேன். நான் வந்து ஒரு 5 ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ற பிளான்ல இருக்கேன்னு வைங்களேன். அப்போ ஒரே முட்டா பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக் 20,000 வருமா? அப்ப 5 ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா, ரூ. 1,00,000 ஆச்சா? அப்போ நான் ஒரே அடியா பார்த்தீங்கன்னா, 5 ஸ்டாக்லயுமே ஒரே நாள்லயே கொண்டு போய் போட மாட்டேன். அதே மாரி இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரே ஸ்டாக்ல எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா, இந்த 1,00,000த்தையும் கொண்டு போய் போட மாட்டேன். இந்த 2 விஷயம் தான். ஓகேங்களா? அப்போ நீங்க வந்து ஃபண்ட வந்து அலோகேஷன் பண்ணணும். ஒரு ஸ்டாக் இவ்வளோ ஒதுக்குறேன். இந்த செக்டாருக்கு இவ்வளோ ஒதுக்குறேன். இந்த செக்டாருக்கு இவ்வளோ ஒதுக்குறேன். அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க பிரிச்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் விரிச்சு வச்சுக்கிட்டு, அதுல வந்து ஸ்டாக் சூஸ் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். நீங்க ஸ்டாக் வந்து சூஸ் பண்ணும்போது, ஏர்னிங்ஸ் குரோத் நல்லா இருக்கா? சேல்ஸ் குரோத் நல்லா இருக்கா? ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸ் எல்லாம் எவ்வளோ இருக்கு? கடன் அதிகமா இருக்கா? இல்லையா? அவங்க என்ன பண்றாங்க அந்த கம்பெனி? அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சிருக்கணும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல்னு சொல்லுவாங்க. அது வந்து ஓவர் வேல்யூஷனா? இல்ல வேல்யூஷன் கம்மியா இருக்கா? அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லுவோமா? அதுல வந்து ஸ்டாக்க சூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதுல இருக்க ஸ்டாக்க சூஸ் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் ஒரு பெட்டர் சான்சஸ் இருக்கும் அதிகமா. ஓகேங்களா? ஏன்னா ஒரு பீரிஸ்குள்ள இருக்க ஸ்டாக்கு, இல்லன்னா ஃபண்டமெண்டல் வீக்கா இருக்கக்கூடிய ஸ்டாக்கு, அந்த மாரி ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரிஸ்க் அதிகமா குடுக்கும். ஓகேங்களா? ரொம்ப அதிகமான ரிஸ்க் இருக்கும். ஃபண்டமெண்டல் வீக்கா இருக்கிற ஸ்டாக்ல எல்லாமே எடுத்துட்டீங்கன்னா. ஓகே. இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அமௌண்ட்ட வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கணும். பர்ட்டிகுலர் ஸ்டாக் இந்த ஸ்டாக் இவ்வளோ அலோகேட் பண்ண போறேன். இந்த ஸ்டாக் இவ்வளோ அலோகேட் பண்ண போறேன். இந்த ஸ்டாக் இவ்வளோ அலோகேட் பண்ண போறேன் அப்படின்னு. இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஓகேங்களா? எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன ஸ்டாக் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ரிலையன்ஸ் ஸ்டாக் எடுத்து வச்சிருக்கேன். அதுல வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்கா டெக்னிக்கல் அப்ளை பண்றேன். இந்த சப்போர்ட் ஜோன், ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இந்த மாரி பார்த்தீங்கன்னா விஷயங்கள் வந்து நான் அப்ளை பண்ணி ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன்னு வைங்களேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைஸ் வந்து கரெக்ஷன் ஆகும்போது டிஸ்கவுண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரியும் உங்களுக்கு. ஸோ ஓகேங்களா? லாங் பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா, எது சப்போர்ட் ஃபர்ஸ்ட் ஷார்ட் பீரியட்ல வந்து எது சப்போர்ட்டா இருக்குங்கிறத வந்து மார்க் பண்ணணும். இப்போ இந்த ஜோன்லேருந்து நான் மார்க் பண்றேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் ஜோன். ஃபர்ஸ்ட் சப்போர்ட் ஜோன். இது பிரேக் ஆச்சு அப்படின்னா, ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, ஃபால் ஆகறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு வைங்களேன் எக்ஸாம்பிளுக்கு. இப்போ இந்த ஒரு சப்போர்ட் ஜோன் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரூ. 1,00,000 இருக்குன்னா, ஒரு ஸ்டாக் நான் 20,000 போட போறேன்னா, இந்த ஸ்டாக் நான் ஒரு 20,000 ஒதுக்கி வச்சிருக்கேன்னு வைங்களேன். இந்த 20,000த்த கொண்டு வந்து ஒரே முட்டா போட மாட்டேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 10%க்கு வாங்குவேன். 10%க்கு வாங்குறேன்னு வைங்களேன். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரூ. 2,000 வாங்குறேன். ஓகேங்களா? அப்புறம் எகெயின் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த சப்போர்ட் நோட் பண்ணுவேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் வந்துருக்குன்னு வைங்களேன். இந்த ட்ரெண்ட் லைன்ல ஹிட் ஆகும்போது, அங்க ஒரு 10% வாங்குவேன். அங்க அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 20% வந்துடுச்சா? அடுத்த சப்போர்ட் ஜோன வந்து மார்க் பண்ணி வைங்க.
இந்த சப்போர்ட் ஜோன் வந்துச்சு அப்படின்னா இங்க வாங்குவேன். இங்க ஒரு 10% அலோகேட் பண்ணியாச்சா, இங்க 10, இங்க 10, 20% அப்படிங்கும்போது நீங்க வாங்கின பிரைஸ் இங்க இருக்கு. அதுக்கடுத்து கொஞ்சம் குவான்டிட்டி இங்க இருக்கா, அப்போ நீங்க வாங்கின பிரைஸ் 2க்கும் பார்த்தீங்கன்னா இடையில இருக்கும். ஓகேங்களா, ஆவரேஜ் ஆகும்போது. அப்புறம் எகைன் பார்த்தீங்கன்னா என்ன பண்றேன்னா, இன்கேஸ் இது பிரேக் ஆகுது அப்படிங்கும்போது தேர்டா இருக்க சப்போர்ட் ஜோன்ல இன்னொரு 10% அலோகேட் பண்றேன். அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 30% வந்துருச்சுங்களா. அப்புறம் இந்த ஜோன் பிரேக் ஆச்சு அப்படின்னா ஒரு 40% இங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20% அலோகேட் பண்றேன். அப்போ இங்க 10, இங்க 10, இங்க 10, இங்க 20. ஓகேங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா 30, 40, 50 ஒரு 50% பார்த்தீங்கன்னா அலோகேட் பண்ணியிருக்கேனா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 20,000 வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 10,000 அலோகேட் பண்ணிட்டேன். அப்படிங்கும்போது நான் வாங்கின பிரைஸ் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு நல்லா டிப் கிடைக்கும்போது பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டை வந்து நான் இன்க்ரீஸ் பண்றேன் பார்த்தீங்களா. அதே மாரி பார்த்தீங்கன்னா, டிப் கிடைக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அமௌண்ட்ட வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் இன்வெஸ்ட்மென்ட். அப்படிங்கும்போது தான், நீங்க வாங்குன பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு டிஸ்கவுண்ட் பிரைஸா இருக்கும். இல்ல நீங்க ஒரே லெவல்ல தான் எல்லா இடத்துலயுமே பார்த்தீங்கன்னா, அலோகேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது, அங்கங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆவரேஜ் ஆனதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பிரைஸ் கொஞ்சம் ஹையா கிடைக்கும். இல்ல பார்த்தீங்கன்னா, ஆவரேஜா இருக்கும். மீடியமா இருக்கும். ரொம்ப ஹைலயும் இல்லாம, ரொம்ப லோவ்லயும் இல்லாம இருக்கும். ஓகேங்களா? அப்ப நல்ல டிப் கிடைக்கும்போது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரணும். அப்படிங்கும்போது என்ன நடக்கும்னா, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆவரேஜ் பிரைஸ்ல கிடைச்சிருக்குமா? ஓகேங்களா. அப்ப நான் இங்க 10, இங்க 10, இங்க 10, இங்க வந்து பார்த்தீங்கன்னா 20. இல்லன்னா இங்க 10, இங்க 10, இங்க 20%, இங்க 20% அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா 40, 50, 60% ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஜோன்ல அலோகேட் பண்றேனா, இப்படி அலோகேட் பண்ணிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, எகைன் பார்த்தீங்கன்னா, அது ரிவர்சல் ஆக ஸ்டார்ட் ஆகும்போது, நீங்க வாங்குன பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ல இருக்கும். ஓகேங்களா. அப்போ உங்களுக்கு ஒரு ஒரு ரேலி கிடைச்சாலோ, இல்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மூவ் கிடைக்கும்போது, உங்களுக்கான ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கா? இந்த ஒரு ஜோன்ல. இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணும்போது, இத நோட் பண்ணிக்கணும். இன்கேஸ் நான் வந்து இதே ஒரு ஜோன், ஃபர்ஸ்ட் ஜோன்லயே பார்த்தீங்கன்னா, இருக்கிறதெல்லாம் கொண்டு வந்து போடுறேன்னு வைங்களேன். இருக்கிற 20,000த்தையும் கொண்டு வந்து போட்டேன் அப்படின்னா, இன்கேஸ் இது டவுன் ஆச்சு அப்படின்னா, என்ன ஆகும்? இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, பெரிய லாஸ் இருக்கும். அப்ப இன்னும் இந்த ஜோன் டவுன் ஆகும்போது, இன்னும் லாஸ் பெருசாகும். இந்த ஜோன் டவுன் ஆகும்போது, இன்னும் லாஸ் பெருசாகும். இந்த ஜோன் பிரேக் ஆனாலோ, இல்ல வந்து ஸ்டாக் வந்து பீரிஷ்குள்ள போச்சோ அப்படின்னாலோ, உங்களுக்கான ரிஸ்க் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப அதிகமா போயிரும். ஓகேங்களா? நீங்க வாங்குன பிரைஸ் எங்கேயோ இருக்கு. இந்த ஜோனுக்கு வரக்கே பார்த்தீங்கன்னா, வருஷக்கணக்கு ஆயிரும். ஓகேங்களா? அந்த மாரி எல்லாம் நெறைய ஸ்டாக்ல பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும். எக்ஸாம்பிள் ஸ்டாக்ஸ் எல்லாம் நெறைய இருக்கு. அத வந்து நான் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல வந்து ஷேர் பண்ணி விடுறேன். சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஓகேங்களா? ஓகே. அதே மாரி பார்த்தீங்கன்னா, எடுத்த உடனே இந்த ஒரு ஜோன் மார்க் பண்ணிட்டு, அங்க வந்து 10% தான் அலோகேட் பண்றோம். ஓகே. ஒரே மூட்டா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணா ரிஸ்க். அதே மாரி பார்த்தீங்கன்னா, எல்லா ஸ்டாக்லயுமே பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஜோன் வந்துருச்சா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஜோன் வந்த உடனே இருக்கிற ஃபண்ட் எல்லாம் கொண்டு வந்து போட்டுட்டு இருக்கக்கூடாது. இதே மெத்தேடு தான். இப்போ அந்த நீங்க இப்ப நீங்க ஒரு 5 ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, அந்த 5 ஸ்டாக்லயும் பார்த்தீங்கன்னா, சேம் மெத்தேடு தான் அப்ளை பண்ணணும். அப்படிங்கும்போது, உங்களுக்கு ஒரு நல்ல டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல கிடைச்சிருக்குமா? நீங்க வாங்குனது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அட்ராக்டிவ் பிரைஸ்ல இருக்கும். இல்ல நீங்க ஒரே முறை இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ரிஸ்க் ரொம்ப அதிகமா இருக்கும். சேம் டைம் பார்த்தீங்கன்னா, உங்களோட வாங்குன பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹைல இருக்கும். ஓகேங்களா? அப்படிங்கும்போது நீங்க என்ன பண்ணணும், வெயிட்டிங் பீரியட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகும். ரிஸ்க்கும் பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கும். இதுல நெறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா, பேஷன்ஸே இருக்காது. ஸோ வெயிட்டும் பண்ண மாட்டாங்க. அவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணணுமா? அது திருப்பி எப்ப மேல வரும்னு தெரியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நெறைய பேர் நான் பார்த்துருக்கேன். எப்படின்னா, இங்கிருந்து இவ்வளோ தூரம் இங்க வாங்கியிருப்பாங்க. இந்த பிரைஸ்க்கு வாங்கியிருப்பாங்க. அது ஃபால் ஆகும். திருப்பி ஃபால் ஆகும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, 1 வருஷம் ஆகுதுன்னு வைங்களேன். 1 வருஷம் ஆகுது எகைன் ஏறி வரக்கு. ஏறி வந்தோனே பார்த்தீங்கன்னா, என்ன பிரைஸ்ல வாங்குனீங்களோ அங்கேயே வித்துட்டு போயிருவீங்க. அப்புறம் எகைன் பார்த்தீங்கன்னா, அது அப்படியே கிராஜுவலா பார்த்தீங்கன்னா, மேல போக ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாமே நெறைய இருக்கு. நீங்க ஒரு இன்வெஸ்டர் அப்படின்னு வந்துட்டீங்க அப்படின்னா, பேஷன்சி வந்து ரொம்ப முக்கியம். நீங்க வந்து வெயிட்டிங் பீரியட் எவ்வளோ நாள் ஆனாலும் நீங்க வெயிட் பண்ற மாரி இருக்கணும். ஓகேங்களா? அதே மாரி நல்ல கம்பெனிய சூஸ் பண்ணிக்கணும். இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஃபாலோ பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபேமஸான ஸ்ட்ராட்டஜி. எஃப்ஐஸ், டிஐஸும் பார்த்தீங்கன்னா, இதான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஒரு சப்போர்ட் ஜோன்ல வந்து பார்த்தீங்கன்னா, வாங்குவாங்க. எகைன் அத வந்து எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, இப்போ எஃப்ஐஸ் செல் பண்றாங்க அப்படிங்கும்போது பிரேக் டவுன் ஆகுதுன்னு வைங்களேன். அப்புறம் டிஐஸ் என்ன பண்ணுவாங்க, அடுத்த சப்போர்ட் ஜோன்ல கொஞ்சம் அலோகேட் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்த சப்போர்ட் ஜோன்ல கொஞ்சம் அலோகேட் பண்ணுவாங்க. அதே மாரி எக்ஸாம்பிளுக்கு எஃப்ஐஐ பை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா, இவங்க வாங்குன பிரைஸ் ஆவரேஜ் ஆயிருக்குமா? இப்போ மேல போகும்போது எஃப்ஐஸ் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் புக் பண்ணிட்டே வருவாங்க. ஓகேங்களா? இவங்க வந்து லாங்ல இருக்கும்போது எஃப்ஐஸ், டிஐ வந்து ஷார்ட்‌க்கு மாறுவாங்க. டிஐ ஷார்ட்‌ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, எஃப்ஐ லாங்ல இருப்பாங்க. ஓகேங்களா? அப்படியே ஆல்டர்னேட்டிவா இருக்கும். அவங்க ஒருத்தங்க வந்து ஷார்ட்‌ல இருக்காங்க அப்படின்னா, ஒருத்தங்க லாங்ல இருப்பாங்க. ஓகேங்களா? 2 பேரும் லாங் வருவாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ புல் ரன்னு சொல்லுவாங்க. அந்த பீரியட்ல பார்த்தீங்கன்னா 2 பேருமே கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா, லாங்ல இருப்பாங்க. 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஏறிட்டே இருக்கும். அந்த டைம் பீரியட்ல மட்டும். ஏன்னா 2 பேரோட பொசிஷனும் லாங்ல இருக்கும். நெறைய ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க கூட பார்த்தீங்கன்னா, யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி இதுதான். இது வந்து
இதில வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா, நீங்க ஸ்டாக் சூஸ் பண்ணும்போது நல்ல ஸ்டாக்க சூஸ் பண்ணல அப்டின்னா ரிஸ்க் அதிகமா இருக்கும். நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இது எல்லாமே. ஃபண்டமெண்டல் வீக்கா இருக்க ஸ்டாக்ல சூஸ் பண்ணிட்டீங்க அப்டின்னா ரிஸ்க் அதிகமா இருக்கும். நல்ல ஸ்டாக்கா இருக்கணும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஃபண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா, ஒரே முட்டா கொண்டு வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணக்கூடாது. ஸ்ப்ளிட் பண்ணி தான் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும். இந்த வாரன் பஃபெட் சொன்ன மாரி பார்த்தீங்கன்னா, எல்லா முட்டைகளையும் எடுத்துட்டு போய் ஒரே கூடையில வைக்கக்கூடாது. வச்சீங்க அப்டின்னா, கூடை விழுந்துச்சு அப்டின்னா எல்லா முட்டையும் உடைஞ்சிருமா? அந்த மாரி பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ளிட் பண்ணி வைக்கணும். பார்த்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காக மட்டும் தான். இதுல வந்து எந்த ஒரு பை, செல், ரெக்கமெண்டேஷனும் கிடையாது. ஓகேங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.